எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் சரிங்க, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லைனாலும் சரி, ஆண் பெண்ணுக்கு 2 பேருக்குமே பிரச்சனை. நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டேன், நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டேன், நிறைய மருத்துவமனை ஏறி இறங்கிட்டேன், எங்குமே சக்சஸ் ஆகல, எத்தனை இடத்துல போய் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி, முடியவே முடியாது, உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்களும் சரி, அவங்களுக்கு ஐயா கொடுக்குற மருந்தை 3 மாசம் எடுத்தா போதும், குழந்தை நின்றுவாங்க, கருத்தரிச்சிருமா. இது மாதிரி நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு. ஐயா கிட்ட இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆனதில்லை. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாத தம்பதி இருக்காங்களோ அவங்கள தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க முழுமையான தகவலை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவங்க கஷ்டப்படுறது எப்படின்னா, இவங்க கூட சந்தோஷமா வந்துருவாங்க, குழந்தை இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி கூட போட்டுருவாங்க. ஆனா பக்கத்துல இருக்காங்க பாருங்க, சொந்த பந்தம், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எதுவும் புளிப்புச்சு இல்லையா, எதுவும் நல்லது இல்லையா, எதுவும் நல்ல வார்த்தை இல்லையா, எதுவும் நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க. இது நிறைய பேஷண்ட் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா நாங்க கூட 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போகணும்னு நினைக்கிறீங்க. சுற்றில இருக்கிறவங்க என் சொந்த பந்தம் இருக்கு பாருங்க, அது எங்களை கேட்டு கேட்டு நோக்கடிக்கிறாங்க ஐயா, மன வருத்தமாகுது ஐயா அப்படின்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டேன்யா, நிறைய டாக்டரை பார்த்துட்டேன்யா, நிறைய ரிப்போர்ட் எடுத்துட்டேன், பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டேன், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டேன், எல்லாமே எடுத்து பார்த்துங்க ஐயா. ஒரு சிலர் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க சரியாகல. ஒரு சிலர் பிரச்சனையே இல்லைன்றாங்க, ஆனா அதுக்கும் மருந்து கொடுக்குறாங்க சரியாகல. நாங்க ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, குழந்தையே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இதுக்கு நீங்க ஒரு 3 மாசம் எடுத்தா போதும், அசஸ் பண்ணுவியா தவிர 3 மாசம் இது எந்த குறைப்படுத்தாலும், அது ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி, கர்ப்பப்பையிலும் சரி, தைராய்டும் சரி, இல்லை பிபி சரி, சுகர் எதுவும் இருந்தாலும், பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, ஆணுக்கு இருந்தாலும் சரி, ஆணுக்கு ஆண் மாட்டுத்தன்மை ஆண்மை குறைப்படுத்தாலும் சரி, அவங்க ரிப்போர்ட் கொடுத்தா போதும், அவங்க என்கிட்ட பேசினா போதும், நான் கொடுக்குற மருந்தை செஞ்சு கொடுக்குற மருந்தை ஒருத்தர் ஒரு மாதிரி செஞ்சு கொடுப்பேன். செஞ்சு கொடுக்குற மருந்தை எடுத்தீங்கன்னா 3 மாசத்துல குழந்தை நிற்குன்னு சொல்றீங்களே, இது ஒருத்தர் கூட இதுவரை ஃபெயிலியர் ஆகும்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தியங்கய்யா? இது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு குழந்தை பேரின்மைக்கான மருந்தை கொடுக்கும் பொழுது மருந்துகள்லாம் வேலை செய்யாது. ஆமாம். இப்போ விந்து அதிகமாகணும்னா ஒரு சத்து பொருள் மூலிகையிலிருந்து எடுக்கிறோம், ஆமா, அதை கொடுக்கணும். அணுக்கள் அதிகமாகணும் 5% இருந்தா போதும் எனக்கு, அதே 60 மில்லியனா மாத்திடலாம். 5 மில்லியனை 60 மில்லியனா மாத்திடலாம். 60 மில்லியன் ஆனா குழந்தை பிறந்துடும். 60 to 80 இருக்கணும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சத்து பொருட்களை முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஆலவிதை, அரசமிதை, அத்திவிதை, இந்த மாதிரி விதைகள் என்னன்னா விந்து அணுக்களினுடைய நீந்தும் தன்மையை அதிகப்படுத்தும். அதே மாதிரி விந்துவை உற்பத்தி பண்ணி அதிகப்படுத்துறதுக்கு நீர்முள்ளி, ஓரிதழ் தாமரை, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அதுவே விந்துவை செலுத்துவதற்குரிய குழாய், அதாவது ஆண் உறுப்பு, அது சுருங்கி போகுது, சரியான இயங்க முடியறது இல்லை, அல்லது விரைவில் நீர் மாதிரி வந்துருது. அப்படிங்கும்போது அதை பலப்படுத்துறதுக்குரிய ஒரு சத்து பொருள், அது பூனக்காளி, அமுக்கரா, நிலப்பனை, சஃபட் முஸ்லி, இந்த மாதிரி பொருட்கள். இப்படி சத்துக்களை கொடுத்து தான் குழந்தை உருவாக்க முடியுமே ஒழிய ஆணுக்காட்டும் பெண்ணுக்காட்டும் சில சத்துக்களை என்ன சத்து குறையினால் இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த சத்து பொருளை இயற்கையிலிருந்து எடுத்து ஜீரணிக்கும்படியான தன்மையில் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அது ஜீரணமாகி உடம்புல சேர்ந்து அதை உற்பத்தி பண்ணி குழந்தையை உற்பத்தி பண்ணுறதுக்கான சக்தியை கொடுக்குது. அப்புறம் உடம்பு குழந்தைய உற்பத்தி பண்ணிக்கும். நாம் கொடுக்க வேண்டியதுலாம் உடம்புக்கு எந்த சத்து குறைவினாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அந்த சத்து குறைவுக்கு நம்ம சத்து பொருளை தான் கொடுக்கணும், மருந்து கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு ரசாயன பொருள்லையே எதையோ ஒரு மருந்தை கொடுத்து மாற்றலான்னு முயற்சி பண்ணால் முடியவே முடியாது. இப்போ கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன், நான் 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணேங்க, 1 வருஷம் போயிட்டு வந்தா 2 பேரும், கடைசியில் எங்களுக்கு குழந்தை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க பல்லடத்துல. எப்படி 5 லட்சம் எடுத்து போய் 5 லட்சம் போயிடுச்சு. அது எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்து கேட்கல குழந்தை வராது. இல்லை, அது மாதிரி 7 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் பண்ணவங்களே இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், அது இப்போ ஒசூர்ல ஒரு காலத்துல நடந்தது. இந்த பையன் இப்ப சமீபத்தில் இங்க இருக்கா, நான் யார்கிட்டையும் நம்பர் வாங்க மாட்டேன், பதிவு பண்ணி வைக்க மாட்டேன், இந்த ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். என் கடமை யாராவது கஷ்டம்னு வந்தா தீத்துட்டு நான் பாட்டில் விட்டுருவேன். அவங்களுக்கு போன் நம்பர் கூட நிறைய பேருக்கு வாங்க மாட்டேன். அது ஒரு தப்பாவும் போச்சு. இப்போ ரெக்கார்ட் இருந்தா நான் ரொம்ப உதவியா இருக்கும். இனிமேல் நம்ம ரெக்கார்ட் எடுக்கணும்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம டாக்டர்ஸும் சொல்றாங்க, 2 பொண்ணு இருக்காங்க பிஎஸ்எம்எஸ் டாக்டருங்க, அவங்களும் நீ ரெக்கார்ட் எடுத்து வைக்கணும்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. அதை நீ பண்ணிடலாம். ஏன்னா நான் எங்கேயோ ஒளிஞ்சு ஒரு ஓரத்தில் ஏதோ என்னை நம்பி வர்ற 4 பேர்த்த காப்பாற்றிட்டு நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன்.
இப்போ நீங்கள் வந்த பிறகு நம்ம இதை வந்து மக்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அதனால நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இனி வந்து நம்ம ரெக்கார்டு வச்சுக்கணும். ஏன்னா இனி ரெக்கார்டு வச்சுட்டா தான் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். ஆமா, இந்த பல்லடம் தம்பி பத்தி சொல்லுங்க. பல்லடம் அவரு 5 லட்சம் செலவு பண்ணிட்டு உங்களுக்கு குழந்தை ஆகாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறம் அவரு இருந்தாலும் பல்லடத்துல இன்னொரு குழந்தையானவங்க வந்து அவங்க சொல்லி இவர் வந்தார், தம்பி வந்தாரு, சொன்னாரு, ஒன்றும் வருத்தப்படாத தம்பி, நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி உனக்கு 3 மாதத்துக்கு கொடுக்கணும், சிம்டம்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கிட்டு அதுக்கு தகுந்தபடி மருந்துகளை காம்பினேஷன் பண்ணி, மருந்துகளே இல்லை, உணவுப் பொருள், உணவு சத்து பொருட்கள் தான் இது. அதனால அதை கொடுத்து அந்த தம்பி கொடுத்தேன். கரெக்டா அவனுக்கும் 3 மாசத்துக்கு குழந்தை ஆயிடுச்சு. அவன் நம்பரை மட்டும் வாங்கி எழுதி வச்சு டைரியில எழுதி வச்சிருக்கீங்க. ஆமா. அதனால இது வரைக்கும் யார் நம்பரையும் வாங்கினது இல்லை. அவங்க சில பேர்லாம் ஆனா சொல்லவே மாட்டாங்க. 3-4 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வருவாங்க, இந்த மாதிரி குழந்தை பேர்மை கொடுத்து அவங்க ஊர்ல இருக்கு நல்லா ஆயிடுச்சுங்க, அவங்க சொன்னாங்கன்னு வந்தாங்க. யாரு பேர் என்னன்னா பேர் சொல்லுவாங்க, ஆனா அவங்க என்கிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க. வாட்டர் 3 மாசத்துல ஆயிரு இயல்பா ஒண்ணு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு குழந்தைன்மைன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. விஷயமே கிடையாதுங்க. ஒரு சத்து என்ன சத்து குறைன்னு பார்த்தா அந்த சத்துக்களை கொடுக்கக்கூடிய அறிவு உள்ளவங்க ஒருத்தன் அந்த சத்துக்களை கொடுத்தா 3 மாசத்துக்கு குழந்தை ஆயிடும். ஏன்னா ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, பல காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு 1-2 மாசம் அதிகமாகலாம், அது வேற விஷயம். ஆனா ஆயிரும். கண்டிப்பாக. ஆமாங்க, உடம்புக்கு சுண்ணாம்பு சத்து கொடுக்கலன்னா எலும்பு பலவீனம் ஆயிரும். ஆமா. அப்புறம் இரும்பு சத்து கொடுக்கலன்னா ரத்தம் இல்லாம போயிடும். இப்படி எத்தனையோ சத்துக்கள் ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் தேவைப்படுது உடம்புல. அப்ப அந்தந்த சத்துக்களை அந்தந்த பிரச்சனை கொடுத்தாச்சுன்னா அது செஞ்சுதானே ஆகும். நிச்சயமா உடம்புக்குள்ள அது இருந்தா தயாராகும் இல்ல. கண்டிப்பா. ஏற்கனவே இல்லாதவங்களுக்கு தானே குழந்தை இல்ல. அந்த சத்துக்களை நம்ம நினைச்சு விட்டோம்னா அது உடம்பே குழந்தை உற்பத்தி பண்ணிக்கும் இல்ல. சூப்பர்ப்பா. நாம குழந்தை உற்பத்தி பண்றது இல்ல, எந்த மருத்துவரும் உற்பத்தி பண்றது இல்ல. அந்த ஜீவனுக்குரிய தேவையை நிறைவேற்றினால் அந்த உடல் குழந்தை உற்பத்தி பண்ணிக்கும். எக்ஸலன்ட். என் தத்துவம் இதுதான். எக்ஸலன்ட். எந்த நோயா இருந்தாலும் அதே மாதிரி தைராய்டு இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பிறக்காது. தைராய்டை நார்மல் பண்ணி விட்டு குணப்படுத்தினவரை தான் பிறக்கும். ஆமா. ஆனா நம்ம மருந்து சாப்பிடும் பொழுது தைராக்சின் வந்து உடம்புல பற்றாக்குறை இருக்கிறவங்க அந்த தைராக்சின் மாத்திரை காலையில் சாப்பிட்டுட்டு நம்ம தைராய்டுக்காகிற மாத்திரையும் குழந்தை பேர்மை மருந்தோட சேர்த்து கொடுப்போம். நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய தைராய்டை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து சாப்பிட்டா குழந்தையாயிடும். அடுத்தது லோ பிபி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லோ பிபி இருந்தால் குழந்தையாகாது. அதுக்கு காரணங்களை சரி பண்ணி அதோட குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய, முட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய, இப்போ பிசிஓடி சரி பண்ணக்கூடிய, அது எது இருக்கோ அதுக்குரிய பொருட்களை பெண்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அதுவும் சரியாயிடும். அப்போது இப்போ தைராய்டு இருந்தால் குழந்தை பிறக்காது, லோ பிபி இருந்தால் குழந்தை பிறக்காது. ஹார்மோன் இம்பேலன்ஸுன்னு ஒன்று இப்போ நிறைய இருக்குது. காரணம் இந்த துரித உணவுகளை சாப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு கோழி, அந்த வெள்ளைக்கோழி சாப்பிட்டு தான் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு குழந்தை உற்பத்தி பண்ற தகுதி இழந்துடுறாங்க. ஏற்கனவே இருக்கும். இந்த கோழி போடுற இன்ஜெக்ஷன் டிக்ளோஃபெனாக் அது இதெல்லாம் போட்டு தான் வளர்த்துறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோழி பண்ணையில் மொத்த கோழி இறந்துடும் திடீர்னு. அப்புறம் பக்கத்து கோழி பண்ணையிலையும் இறந்துடும். அதெல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் இவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தணும். அது அவன் தொழிலுக்கு அவங்க பண்ணுவாங்கல்ல. அப்போ அதனால் காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. டிக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதுக்கு மேலே அது ஒன்றும் தெரியாது என்ன இன்ஜெக்ஷனுன்ட்டு நிறைய போட்டுடுறாங்க. குஞ்சுலேயே போட்டுடுறாங்க. அடுத்து வேகமாக வளர்கிறதுக்காக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறதாக சொல்கிறாங்க. அதனால தான் 45 நாளில் கோழி மிகப்பெரிய உருவமாக வளர்ந்துருது. இப்போ மனிதர்களுக்கே வந்து சில குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டீராய்டு மருந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டீராய்டு சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா அந்த நோய் அவங்களுக்கு இல்லாத மாதிரியும் வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் உடம்பும் மூஞ்சியும் ஊதிட்டே போயிடும். இதுதான் ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட். ஆனால் ஸ்டீராய்டு வந்து இறுதி காலத்தில் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய நோய்களுக்காக நல்ல மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஏன்னா அவனை ஏதோ இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ வைக்கலான்னு கொடுக்குற மருந்தை நிறையா பேர் போலி மருத்துவர்களும் மற்ற மருத்துவர்களும் அல்லது நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் இந்த ஸ்டீராய்டு கொடுத்து திருப்திப்படுத்தி அவங்களுடைய உடம்புக்கு எடுத்து விட்டுறாங்க. அதனால் இந்த கோழிக்கு ஸ்டீராய்டு கொடுக்கறதுனால தான் அந்த ஸ்டீராய்டு போய் உள்ள பெரிய மாற்றங்கள் உருவாக்கி, டிக்ளோஃபெனாக் போய் ஒரு மாற்றத்தை உருவாக்கி, அந்த பெண் குழந்தைகளுக்காகட்டும் ஆண் குழந்தைகளுக்காகட்டும் இப்போ சாப்பிட்ற கோழியினால தான் இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் உற்பத்தி ஆயிருக்கு. இது என்னுடைய ஆய்வில் இது வரைக்கும் நான் வாழ்ந்ததில் இன்றைக்கி 65 வயசு ஆச்சு, இன்றைக்கி கண்டுபிடிச்ச விஷயம். அதனால் அந்த கோழியை சாப்பிடக்கூடாது, புளியை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் விந்தணுக்களும் முட்டையும் நல்லா உற்பத்தியாகி நல்லா நிற்கும். அதனால் அது போக பிறகு தண்ணி போடுறாங்க, பீடி குடிக்கிறாங்க. இதுகள் எல்லாம் குழந்தை வேணும் அப்படின்னா சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும். ஆசைப்படியெல்லாம் நடந்துக்க முடியாது. அதனால் குழந்தை வேணும் அப்படின்னா இந்த சத்துணவுகளை சாப்பிட்டு நீங்கள் பண்ணிக்கணும், குழந்தை உருவாக்கணும். அதுக்கடுத்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு ஒன்று சொன்னேன். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமே
உணவு தான், இந்த துரித உணவு தான். பிஸ்ஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, பயில்பூரி சாப்பிட்றது, இதுவே வேலையாக நிறைய பேர் பண்ணிட்டு திரியிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ பெரியவங்க சொன்னாலும் கேட்கறது இல்லை. மருத்துவர் சிவராமன் பேசுகிறார் மேடையில், எல்லாம் இதில் வேண்டாம், அது வேண்டாம், புரோட்டா வேண்டாம்னு பேசிகிட்டே இருக்காரு. அவரும் 10 வருஷமாக கத்துறாரு. அதை கேட்டு வாழ்ந்தா நாம் எல்லா வகையிலையும் நல்லா இருக்கலாம். இதை 2 குழந்தை பெற்றுட்ட பிறகு தப்பாக சாப்பிடுங்க. குழந்தைக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு இறுதி காலத்தில் வேணும் இல்லை. அதனால் இந்த தவறான உணவுகளால் நிறைய இளைஞர்களும் பெண் குழந்தைகளும் இன்னைக்கு வந்து குழந்தை பேரின்மைக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்காது. இப்போ பார்த்தோன்னா ஊருக்கு 2 இருக்குது ஃபெர்டிலிட்டி சென்டர். ஏன் இருக்குது? எல்லாம் நம்ம உணவு முறையும் நம்ம தவறான வாழ்க்கை முறையும் தான் காரணம். அதனால் வாழ்க்கை முறை சரி பண்ணிக்கங்க. இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களை சாப்பிட்டு குழந்தை உருவாக்கிங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பானது, விரைவில் பலனளிக்கக்கூடியது, நிச்சயம் பலனளிக்கக்கூடியது. அப்போ பெண்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, வேறு இந்த பழக்கலவின்னு ஒன்று செய்கிறோம். பெண்களுக்கு நண்பர்களே, பெண்களுக்கு இந்த எல்லாருக்குமே ஆண் பெண் 2 பேருக்கு இது. ஆமாம் ஐயா. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, அப்புறமா பிளேபின் டியூப்ல அடைப்பு, தைராய்டு, பிபி, அது எல்லாமே இருக்குன்னு அவங்களுக்கு அதற்குரிய மருந்து கொடுப்போம். இது வந்து கருப்பை வலுப்படுத்துறதுக்காக இது வந்து அசோக பட்டையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மாத்திரை. ஓகே. துவர்ப்பு கொடுக்கணும். எப்பவுமே கருப்பைக்கு துவர்ப்பு இருந்தால் தான் உறுதியாகும், அந்த குழந்தை இறுக்கி பிடிக்கும். சரி சரி சரி. அதனால இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு மருந்து. இது வந்து முறையாக மாத விளக்கை சரி பண்ணக்கூடிய மருந்து. இன்னும் தைராய்டு இருந்தால் உணவுக்கு பின் 2 கொடுப்போம், 2 மாத்திரை கொடுப்போம். அது கொடுத்து அந்தந்த பிரச்சனைகள் கூட இது கொடுக்குறோம். லோ பிபி இருந்தாச்சுன்னா அதுக்கு நம்ம ஹார்மோன் தோறும் இந்த மாதிரி சில மருந்துகள் கொடுக்குறோம். அப்போது அதுவும் சரியாயிடும். ஆனால் இது பொதுவானதானே ஒழிய அந்தந்த மனிதர்களுக்கு தகுந்தபடி அவங்க சொல்கிற சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம மருந்து முடிவு பண்ணி மருந்து எடுக்கிறீங்க. ஆமாம், இது பொதுவாக நம்ம இருக்குன்னு காட்டுறோம், அவ்வளவுதான். இது ஆண்களுக்கு இது இல்லை. இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் சதாவரி வந்து மிகப்பெரிய பலனளிக்கக்கூடியது. பெண்கள்னாலே சதாவரி தான் பெருசு, நல்ல மருந்து. அதை பெண்களுடைய அத்தனை கருப்பை கோளாறுகளுக்கும் பிசிஓடி வரைக்கும் நம்ம சதாவரி கொடுத்து மருந்து கொடுத்தா தான் அந்த கட்டிகள் சுருங்கிறது தான். அது வந்து வெளியே விழுகிறது இல்லை, சுருங்கிடும். அப்புறம் இது எதுக்குன்னா, அந்த 7வது தாதுவை வலுப்படுத்துவதற்குரிய சத்துள்ள ஒரு இயற்கை பொருள். எல்லாரும் வீட்டில் சாப்பிட்றதுதான். நிறைய பேர் தனித்தனியாக வாங்கி வச்சுட்டு 2 சாப்பிடுவாங்க, 4 நாளைக்கு சாப்பிடுவாங்க, விட்டுருவாங்க. அது முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, அக்ரோட்டு, முந்திரி, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், திராட்சைப்பழம், ஆலம் விதை, அத்தி விதை, அரசம் விதை, இந்த மாதிரி விதைகளை போட்டு அதில் குல்கந்து சேர்த்தி, வெள்ளரி பருப்பு, கசகசா, ஏலக்காய், கிராம்பு இத்தனையும் சேர்த்து நான் ஒரு காம்பினேஷனாக பண்ணி முதலாக என்னுடைய 35வது வயசில் ஒருத்தருக்கு இதை மட்டும்தான் செஞ்சு என்ன சொல்லிட்டேன்னா, காலையில் நைட்டு இவ்வளோ எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் இட்லி சாப்பிட முடிஞ்சால் 2 இட்லியில் நிறுத்திக்கிங்க. அதுவும் வேண்டாம்னா விட்டுருங்க, பசிக்கல இதுவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு 1.5 மாதம் குழந்தையாயிருச்சு. அது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க 7 லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. அது கட்ட போனவங்க தான் வழியில் எங்கிட்ட வந்தாங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் தம்பி, நீ இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அவனுக்கே லிஸ்ட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு 12 கிலோ செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க எங்கே கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுன்னே குழந்தை ஆயிடுச்சு 1.5 மாதம். அப்புறம் அடுத்த குழந்தையும் நல்லாவே ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு அது இது எல்லாத்தையும் நான் ஒன்றா ட்ரேஸ் பண்ணி எதுக்கு எது கொடுக்கணுமோ காம்பினேஷன் பண்ணி கொடுத்து இப்போ கண்டிப்பாக 3 மாதத்துல எல்லாத்துக்கும் ஆயிடுது. அந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம். இது சத்து பொருள். இது வந்து சாயங்காலம் 5 மணிக்கு 2 ஸ்பூன் சாப்பிட்றது, ஈவினிங் டிஃபன். இது அது மாதிரி இது எல்லாம் சேரும்போது தான் ஆகுது. அதோட உங்கள் பிரச்சனைக்குரிய மருந்தை உணவுக்கு பின் கொடுத்துருவோம். இது சத்து பொருள், அவ்வளோதான். ஆண்களுக்கு அதே மாதிரி இதை சாயங்காலம் சாப்பிட்டு கொடுத்துருவோம். இது வந்து விந்து அணுக்களை வலுப்படுத்தவும் விந்துவை கெட்டிப்படுத்தவும் உதவுது. அதே மாதிரி இரவில் ஜாதிக்காய் லேகியம், அது வந்து நல்ல மன அமைதியும் தூக்கத்தையும் நீண்ட நேர சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஜாதிக்காய் வந்து நல்லா வேலை செய்யும். கசகசா ஜாதிக்காயில் இதில் இருக்குது. அதனால் இரவில் இந்த லேகியத்தையும், காலையில் தாதுவிருத்தி லேகியம். தாதுவிருத்தி லேகியங்கிறது எல்லா பிசின் வகைகள், பட்டை வகைகள், கிழங்கு வகைகள், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து விதை வகைகள் எல்லாம் சேர்ந்தது தான் தாதுவிருத்தி லேகியம். இது எல்லாமே சத்து பொருள். எதுவுமே எல்லாம் உணவு பொருள். சும்மா இருக்கிறவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்டு இருந்தாச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சத்து பொருளை இது கொடுத்துட்றோம். அப்புறம் இந்த கோல்டு கலர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இந்த செக்ஸ் எண்ணமே சில ஆண்களுக்கு இருக்கிறது இல்லை. என்னன்னா, தொழில்னு ஓடி 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 சின்ன வயசுலேயே கல்யாணம் புதுசில் சொல்கிறாங்க, அவருக்கு அந்த எண்ணமே வர்றது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அந்த எண்ணத்தை உருவாக்கும்.
எழுச்சியை உருவாக்கும். நீண்ட நேரம் அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு தேவையான அளவு இருக்கணும்ல. நான் ஒரு ஆண் வந்து தனக்கு விரைவில் இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அது விட்டுட்டான்னா அது எப்படி போய் கரு உருவாகும்? அது வந்து நீண்ட நேரம் இருந்த 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த திருப்தி அடையும் பொழுது சுரோனித அணுக்கள் சுக்கிலமேறும், சுக்கில அணுக்கள் சுரோனிதமேறும்னு சொல்லியிருக்காங்க பாடல்களில், சித்திர பாடல்களில். அது மாதிரி இருந்தது நீண்ட நேரம் அவங்களுக்கு வந்து போதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் உறவை வச்சுக்கணும்னா இந்த மாத்திரை. அது போக கவுண்ட் கூட்டுறதுக்கும், அப்புறம் விந்துவனுடைய இது வந்து 1 கிராம் மாத்திரை, இது 500 மில்லிகிராம். இது எதுக்குன்னா விந்துவை அதிகப்படுத்துறது. அந்த விந்து தான் அதில் இருக்கிற அணுக்களுக்கு உணவு. அந்த உணவு இருந்தா தான் அது உயிரோடு இருக்கும். விந்து நீத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? புளிப்பு அதிகமாக சாப்பிட்டான், புளிச்சோறு, எலுமிச்சம்பழம், புளிப்பையே சாப்பிட்டுட்டான்னு அர்த்தம், கோழி சாப்பிட்டான்னு அர்த்தம். எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா நீர்த்து போயிடும். நீர்த்து போன இதுல சத்தே இருக்காது. அப்போ அந்த அணுக்கள் எப்படி உயிர் வாழும்? அப்போ விந்துவை கட்டிப்படுத்தி நிறைய விந்து உற்பத்தி பண்ணி விட்டாதான் இந்த அணுக்கள் இது மூலமா உருவாகக்கூடிய அணுக்களுக்கு உணவு இருக்கும். அது சாப்பிட்டு தன்னுடைய பள்ளி பெரிய 80 மில்லியன் ஆகும். அந்த 80 மில்லியன் ஆகிறதுக்கு இது கூட்டு பொருட்கள் வேணும். ஒரே ஒரு பொருளை கொடுத்து குழந்தை உருவாக்க முடியாது. அப்புறம் அது போக அவங்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஹை பிபி இருக்கும், டென்ஷன் இருக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆண்களுடைய அந்த பிரச்சனையும் நாம் கூடவே சரி பண்ணா தான் சரியாகும். அதே போல் இது சாப்பிட்றது மட்டும் இல்லை, நல்ல மூச்சு பயிற்சி, பிராணசக்தி கூடுனா தான் அந்த ஆன்மீக சக்தியும் கூடும். பிராணசக்தி கூடணும்னா என்ன பண்ணணும்? நல்லா நேராக உட்காந்து ஆழமாக மூச்சு இழுத்து மார்பை விரித்து நிறைய இழுத்து மெதுவாக விடணும். அப்படி ஒரு பயிற்சி காலையில் 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம் தண்ணிக்கணும். நல்லா உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் அந்த சத்துக்களை உடம்பு எடுத்துக்கும். இதை சாப்பிட்டாலும் உடம்பு எடுத்துக்கணும் இல்லை, அது பாட்டில் கழிவாக போயிடக்கூடாது. அப்போ நம்ம நல்ல லேசான உடற்பயிற்சிகள் பண்ணணும், நல்லா நடைப்பயிற்சி பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இத்தனையும் பண்ணும்போது இந்த மருந்தை உடம்பு எடுத்துருச்சுன்னா அந்தந்த ப்ராடக்டாக மாறிடும். அப்போது என்ன சில பேர் வந்து பெண்ணுக்கு நல்லா தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ஆம்பளைக்கு மட்டும் போதுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா பெண்ணுக்கும் நாம் கொடுக்குறது ஒன்றும் மருந்து இல்லை, சத்து பொருட்களை தான் கொடுக்குறோம், உணவு சத்து பொருள் தான் கொடுக்குறோம். 2 பேரும் சாப்பிடும்போது என்னன்னா முட்டை வந்து நல்ல வலுவுள்ள முட்டையாக இருக்கும் அவங்களுக்கு. அது நிலம் வந்து பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கணும். விதையும் வந்து நன்கு பாதுகாக்கப்பட்ட நல்ல விதையாக இருக்கணும், தரமான விதையா. தரமான விதையாக மாத்திரத்தான் இதை கொடுக்குறோம். இப்போ நிறையா பேர் வீட்டில் இந்த சின்ன குழந்தைகளையே நிறைய அது மென்டலி நல்லா இருக்காது, 2 மாதம் இருந்து இப்போ ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விந்தணுக்களினுடைய வலிமையின்மை தான் காரணம். அது பலவீனமான ஒரு சாகிற நிலைமை இருக்கிற ஒரு விந்து போய் எப்படியோ முட்டையில் பூந்து குழந்தை ஆயிடுது. அப்போது என்ன ஆகுது? அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வர்றதில்லை. அப்போ விந்தணுக்கள் பலமாக இருந்தால் மட்டும்தான், எவ்வளோ நல்ல பெண் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை தங்கும். தங்க வைக்கிறதுக்கும் வேணும். அப்போ ஆண் தான் வலுவா இருந்தா, ஆணுடைய விந்தணு வலுவா இருந்தால் மட்டும்தான் குழந்தை தங்கும். விந்தணு பலவீனத்தினால தான் குழந்தை தங்காம போயிட்டே இருக்கு. பார்த்தா லேடிக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தப்பு. முதல்ல விந்தணு பலப்படுத்தி தான் அந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதனால நிறைய இது சம்பந்தமா ஆய்வுகள் பண்ணி இதை நம்ம முறையாக செஞ்சுட்டு வர்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சிம்டம் சொன்னோன்னே இந்த பெண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிற முடிவு நமக்கு வந்துடும். அப்போ நம்ம அதை முடிவு பண்ணி எடுத்து செஞ்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது 3 மாதத்துக்கு கண்டிப்பாக குழந்தை ஆயிட்டுருக்கு. இதில் எனக்கு ஃபெயிலியர் இல்லை. ஆனால் அசோஸ்பெர்மியா அப்படிங்கிற ஒரு அணு கூட உற்பத்தி ஆகலை, பல முயற்சி பண்ணி ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்து 2 பேர்த்துக்கு ட்ரை பண்ணாங்க. 2 வருஷம் வந்தாங்க, ஆனாலும் ஆகலை. ஆனால் உடம்பு நல்ல வலிமையாக இருந்தாங்க, நல்லா எல்லாமே சரியாக இருந்தது, நிம்மதியாக திருப்தியாக வாழ்கிறாங்க. ஆனால் அந்த அசோஸ்பெர்மியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் உற்பத்தி பண்ண முடியல. அதுக்கும் ஆய்வுகள் தொடருது. இந்த அளவு பண்ணால் குழந்தை உற்பத்தி பண்ணி நம்ம நிம்மதியாக நம்ம தமிழ் மக்கள், உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் மக்கள் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள் எப்போ வந்ததுன்னா, கவர்னர் கனகசுப்ரத்தினம் உலகம் முழுவதும் சுற்றி தமிழறிஞர் வந்து இந்த திருப்புகழ் கனகசுப்ரத்தினம் பேசும்போது சொல்லுவார், என் தமிழ் மக்களை காப்பதற்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், என் தமிழ் மக்களை பெரிய ஆளாக்கணும், என் தமிழ் மக்கள் எல்லாம் தொழிலதிபர்கள் ஆகணும், நல்லா வலிமையுள்ளவர்களாகணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட மேடையில் பேசுவார். அவர் கூட நான் போயிட்டே இருப்பேன். அப்போ தான் நான் நினச்சேன், நாம் தமிழ் மக்களை, உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களை நல்லா பண்ணுறதுக்கு நாம் நம்ம முறையில் மருந்துகளை கொடுத்து அந்த உணவு சத்து பொருட்களை கொடுத்து வலுப்படுத்தினா அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்கல்ல. அவர் வந்து மைண்டுக்கு சொல்கிறாரு, நாம உடம்புக்கு கொடுக்குறோம், உடலுக்கு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அந்த எண்ணமே எனக்கு அப்போ வந்தது. எப்போ 29வது வயசில் வந்தது இந்த எண்ணம். அவர் கூடவே இருப்பேன். இப்போ நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்காதனால நம்ம எங்கேயும் வரல.
அதனால இந்த எண்ணத்துல தான் இதை செஞ்சிருக்கிறோம். நல்ல எண்ணத்தோட, வெறும் வியாபார நோக்கம் எனக்கு எப்பவுமே வராது. அதனால தான் யாருக்குமே அட்ரஸ் வாங்கி வச்சதில்லை. அதனால இதை சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா வாழ்க்கை வாழுங்க, மகிழ்ச்சியா இருங்க. நன்றிங்க ஐயா. நண்பர்களே, முழுமையாக கேட்டிருப்பீங்க. ஏன்னா இது கொஞ்சம் லாங் வீடியோ வந்தாலும் எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லைனாலையும், எவ்வளோ பேர் பிரச்சனையாக இருந்தாலையும், ஐயா பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை செஞ்சு கொடுக்குறாரு. ஒரு சில மருந்துகள் மட்டும் தான் அங்கே வச்சிருக்காரு. ஆனால் ஒரு சிலருக்கு மாறும் இந்த மருந்துகள் கொடுக்கும்போது 3 மாசத்துல 100% குழந்தை பாக்கியம் கிடைச்சிருன்னு சொல்றாரு. இது மாதிரி யாரும் சொன்னதுக்கு இதுவரை கேள்விப்பட்டதில்லை. ஆனா இவ்வளவு ஆணைத்தனமா சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கொடுத்த எல்லாருக்குமே குழந்தை நின்றுருக்கு, ஒருத்தருக்கு கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்றாரு. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் இல்லைன்றாங்களோ, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமா ஒரு நாளைக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே உதவும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நோய் நொடி இல்லாம குழந்தை பாக்கியத்தோட 16 பெற்று பெருவாழ் வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.